ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மட்டன் ஈரல் வச்சு சூப்பரான ஒரு தொக்கு மாதிரி ஒரு ரெசிபி. ரொம்ப சுலபமாக இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் தனியா, ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் நிறையவே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயம் பொன்னிறமானதும் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போனதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் ஈரலை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் ஈரல் எடுத்துருக்கேங்க. இது நீங்கள் கடாயில் கூட செய்யலைங்க. கடாயில் செஞ்சோன்னா வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். 20லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு ஆகும். அதுக்காக தான் நம்ம குக்கரில் செஞ்சோன்னா சட்டை நமக்கு வேலை முடிஞ்சிடும். அதுக்காக தான் நல்லா சாஃப்டாகவும் வெந்து வரும், சீக்கிரமாகவும் நமக்கு வேலை முடியும். அதுக்காக தான் குக்கரில் செய்கிறது. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி விட்டுருங்க. குக்கர் விசில் எதுவும் வைக்க வேண்டாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம். ஈரலிருந்து நமக்கு நிறைய தண்ணி பிரிஞ்சு வருங்க. நான் இப்போ அப்படியே மூடி விசில் போட்டு ஒரு 2 விசில் விட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கலைங்க. எனக்கு அதில் இருந்த தண்ணியே போதுமானதாக இருந்தது. இப்போ நம்ம 2 விசிலுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதிலேருந்து எவ்வளோ தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இது நம்ம தொக்கு மாதிரி செய்கிறோங்கிறதுனால நான் இதை கடாய்க்கு மாற்றிக்கிறேங்க. குக்கரில் இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர்றதுக்கு. அதுக்காக கடாயில் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி விட்டுருங்க. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு இது நீங்கள் சுண்ட விட்டுருங்க. அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு தண்ணியெல்லாம் சுண்டி சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள் மட்டன் ஈரல். இப்போ நம்ம கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பரான மட்டன் ஈரல் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இது ஒயிட் ரைஸோட, ரசம் சாதத்தோட, சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஆதிரா ஸ்மார்ட் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.